தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லஹானி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அடிஷனல் அஃபிடேவிட்டும் அவங்க வேட்புமனோட கொடுக்கணும், இல்லைன்னா 29th கொடுத்துக்கலாம். அது அடிஷனல் கூடுதல் அஃபிடேவிட் அவங்க அதோட தாக்கல் செய்யலைன்னா அவங்க வேட்புமனு நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு. தயவு செஞ்சு யார் யார் அதை கவர்மெண்ட் அக்கௌண்ட் கடந்த 10 ஆண்டுல யார் யார் கவர்மெண்ட் அக்கௌண்டேஷன் வாங்கியிருக்காங்கன்னா அதை அடிஷனல் அஃபிடேவிட் போடணும். கவர்மெண்ட் அக்காமடேஷன் வாங்கலைன்னா அது அடிஷனல் அஃபிடேவிட்ல நான் அதை கவர்மெண்ட் அக்காமடேஷன் வாங்கலன்னு சொல்லிட்டு ஒரு அஃபிடேவிட் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கேன். ஸோ எல்லா ஆறும் அவங்களுக்கு அவங்க வேட்பாளர் கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அனைத்து வேட்பாளர் இந்த அடிஷனல் அஃபிடேவிட் தாக்கல் பண்ண வேண்டி இருக்குது. இல்ல இந்த எலெக்ஷனுக்கு இது அடிஷனல் அஃபிடேவிட் வந்திருக்கு. டெல்லி ஹைகோர்ட் ஆர்டர் படி இந்த அஃபிடேவிட் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. இத சப்போஸ் ஒரு எம்பி டெல்லியில அக்காமடேஷன் இருந்தாங்கன்னா டெல்லியில எந்த துறையில அந்த அக்காமடேஷன் கொடுத்திருக்காங்க அந்த துறையில இருந்து இந்த 4 ஐட்டம்க்கு நோ டியூஸ் இருக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கி அந்த 29th அது அடிஷனல் அஃபிடேவிட்டோட அதை இணைத்து அங்க வேட்புமனுவோட தாக்கல் செய்யணும். இந்த தரம் உங்களுக்கு இது இன்னொரு புது முறையில இன்கம் டாக்ஸ் வருமான வரித்துறை எலெக்ஷன்ல ஹவுஸ் சர்ச்சஸ்க்கு பயன்படுத்துது. எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே உத்தரவு கொடுத்திருந்தாங்க. கடந்த 4ஆம் தேதி 4th April எலெக்ஷன் கமிஷன் ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஏதோ இடத்துல பணம் புதுக்கி வச்சுக்காங்க கம்ப்ளைண்ட் வந்தா பிளையிங் ஸ்குவாட் அங்க போய் அதை கண்காணிக்கணும். அது கேட்ல என்ட்ரி எக்ஸிட். அதுக்கப்புறம் வருமான வரித்துறை விசாரிக்கணும். வருமான வரித்துறை விசாரணையில அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சால் அவங்க தான் ஹவுஸ் சர்ச் பண்ணுவாங்க. தட் இஸ் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் ஹவுஸ் சர்ச் பண்ணுவாங்க. அது 4th April அது சர்க்குலர் இஷ்யூ பண்ணா அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல 4th April ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஏதோ 10 பேரோட படை தயாரித்திருக்காங்க. ஸோ ஆல் ஹவுஸ் சர்ச்சஸ் ஆர் டன் பை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். மூணாவது இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன், யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுத்திருக்காங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு SMS பிளையிங் ஸ்குவாட் போயிடுது. பிளையிங் ஸ்குவாட் உடனுக்குடன் அந்த சைட்டுக்கு போயிட்டு அதை உள்ள போறபடி வெளியே போறபடி அதை கண்காணிக்கணும். அந்த SMS போறதுக்கு முன்னாடி அவங்க கலெக்டருக்கும் அல்லது ஆர்ஓக்கும் அது தகவல் தெரிய வேண்டிய அவசியமே. அவங்க கலெக்டர் ஆர்ஓக்கு SMS போகாத டைரக்டா பிளையிங் ஸ்குவாட்க்கு தான் SMS போயிடும். இதை ஒரு பதிவு பண்றதுக்கு 2 நிமிஷத்துக்குள்ள அங்க பிளையிங் ஸ்குவாட்க்கு SMS போயிருது. பிளையிங் ஸ்குவாட் அது சைட் போறதுக்கு அப்புறம் வருமான வரித்துறைக்கு தகவல் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் அவங்க விசாரிக்கிறாங்க. அதுல உண்மை இருந்தா அவங்க ஹவுஸ் சர்ச் பண்றாங்க. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட நிறைய ஹவுஸ் சர்ச் பண்ணிருக்கோம். வருமான துறையில பண்ணிருக்காங்க. இந்த தரம் ஏதோ ஒரு துறை சார்ந்த வர இதுல இன்வால்வ் இல்ல. வருவாய்த்துறை இருந்தாலும் போலீஸ் துறை இருந்தாலும் அது இல்லாம மத்திய அரசோட வருமான வரித்துறை தான் 3 துறை தான் இத ஹவுஸ் சர்ச்சஸ் எல்லாம் நடைபெற இருக்குது. இது ஹவுஸ் சர்ச் இப்போல இருந்து ஆரம்பிக்கல. 4ஆம் தேதி 4th April இருந்து இத ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு 10 பேரோட ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல. சோ அப்போல இருந்து இந்த அப்படி இன்டெலிஜென்ஸ் கேதரிங் மட்டும் வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட ரிசல்ட்ஸ் இப்ப கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப கடந்த ஒரு நாள்ல நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இடத்துல சோதனை நடைபெற்றது. அதை கிடைச்ச தகவல் படி ஒரு பஸ்ல இருக்கிற தகவல் படி 50 லட்சம் ரூபாய் மதுரை பக்கத்துல சீஸ் பண்ணிருக்காங்க. அதை ஒரு கேஷ் ஒரு பேக்ல வச்சிருந்தாங்க. அதை இனிமேல போலீஸும் வருமான வரித்துறை இனிமேல இன்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்தர் தகவல் கிடைச்ச உடனே தெரிவிப்படும். தினதோறும் இப்ப நம்ம கிட்ட நான் பொதுமக்கள் கிட்ட ஒரு வேண்டுகோள் விரும்புறேன். எனக்கு சொல்ல வேண்டிய இல்ல, யார் கலெக்டருக்கு சொல்ல வேண்டிய இல்ல, போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டிய இல்ல, ஆரோக்கியம் சொல்ல வேண்டிய தயவு செஞ்சு நம்ம வெப்சைட்ல போய் பதிவு பண்ணுங்க. இல்லன்னா 1950 போன் பண்ணி யார் பணம் கொடுக்கறாங்கன்னு போன் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்றதா இருந்தா 9444123456 வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர்ல அந்த கம்ப்ளைண்ட் பதிவாகி பிளையிங் ஸ்குவாட் போயிடும். பிளையிங் ஸ்குவாட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் உண்மை இருந்தா சர்ச் பண்ணுவாங்க. இது ஒரு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு கடந்த 2 மாசம் செயல்பட்டு இருக்கு.
இந்த நேரத்துக்கு எல்லாம் தெரிவிக்குமாறு அது இல்லாம இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எல்லா ஏர்போர்ட்லயும் ஒரு ஏர் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்போ ஏர்போர்ட் மூலமாக யார் பணத்தை எடுத்து போய் செயல்கூடாது அதுக்காக ஒரு எல்லா ஏர்போர்ட்ல முதல் சென்னையில மட்டும் இருந்தது இப்ப எல்லா ஏர்போர்ட்லயும் ஆரம்பிச்சிருக்காங்க துறைமுகத்திலும் ஒரு இன்டெலிஜென்ஸ் யூனிட் சோ தட் யாரும் அந்த மூலமாக இது ஒரு பணம் எடுத்து போய் வாய்ப்பு இருக்கக்கூடாது அதை ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க இந்த முதல் முறையாக எல்லா ஏர்போர்ட்ல ஏர் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டும் சி போர்ட்ல சி இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ட்ரெயின்ஸ்ல அவங்க சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க ட்ரெயின்ஸ் எல்லா ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ஸோட டெய்லி சிசிடிவி கவரேஜோட ஃபுட்டிங்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுக்கு காப்பி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அவங்க இன்டெலிஜென்ஸ் யூனிட்க்கும் சொல்லியிருக்காங்க ஏதோ சஸ்பீஷியஸ் மூவ்மெண்ட் சந்தேக அடிப்படையில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு கூட விசாரிக்கணும் உடனுக்குடன் தகவல் இங்கே சொல்லணும் ஸோ இந்த தரம் ஒரு துறை சார்பாக நடவடிக்கை இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நிறைய துறை சேர்ந்து இதை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் இப்ப சலுனை பார்வையாளர் 21ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வந்து 29ஆம் தேதி இருக்கிறார்கள் 29 அவங்க திருப்பி போய் 3ஆம் தேதி மறுபடியும் வருவார்கள் ஆனால் இப்ப இது 29ஆம் தேதி நமக்கு ஐஏஎஸ் ஆபீசர் 122 ஐஏஎஸ் ஆபீசர் பொது பார்வையாளர் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறார்கள் 129ஆம் தேதி இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா இன்கம் டாக்ஸ் எலெக்ஷன் கமிஷனால எவ்வளவு பணம் சார் பதிவு இதுவரை சுமார் நம்ம 61 கோடி நம்ம பறிமுதல் பண்ணிருக்கோம் இன்கம் டாக்ஸும் நம்ம ஃபிளைங் ஸ்குவாட் எல்லாம் சேர்த்து அது சுமார் 26 கோடி 25 கோடி 50 லட்சம் கிட்ட பணம் திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம எலெக்ஷனுக்கு செலவு பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் பட்ஜெட் சுமார் 200 கோடி ஒரு எலெக்ஷன் நடத்துறதுக்கு செலவாகும் அது 200 கோடியில 70% கிட்டத்தட்ட 140 கோடி அது ஆனரேரியம் ஃபார் எலெக்ஷன் ஸ்டாஃப் கூட அவங்களுக்கு சம்பளம் மட்டும் அவங்களுக்கு செலவாகும் மீதி 60 கோடி இயந்திரங்கள் பொருள் கேமரா வீடியோகிராஃபிங் அது எல்லாருக்கும் செலவாகும் 29ஆம் தேதி நம்ம கடைசி நாள் அது வேட்புமனு தாக்கல் பண்றதுனால அந்த நாள்ல நம்ம எத்தனை வேட்பாளர் ஒரு தொகுதியில் இருக்காங்க அறிவிப்போம் அப்போ எத்தனை பேர் நீக்கி இருக்கோம் எத்தனை பேர் சேர்த்திருக்கோம் கரூர்ல நேற்று அந்த எஸ்பி அலுவலகத்துக்கு ஒரு நபர் ஏர்கனை கொண்டு போய் அந்த கவர் கொண்டு போய் கொடுத்துருக்காரு அதாவது கொண்டு போய் கொடுக்குற மாதிரி மிரட்டப்பட்டு அதை கொண்டு போய் கொடுத்துருக்காரு இது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வந்து பதிவாகி இருக்கு அதை விசாரணை நடந்திருக்காங்க எந்த நிலைமையில இருக்காங்க அந்த விசாரணை எப்படி போயிருக்கு இப்ப அது தகவல் போலீஸ் கிட்ட நமக்கு சொல்லணும்னு நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் சார் இப்போ 10th +2 ரிசல்ட் அந்த வெளியிடுறதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்கணுமா அங்கே தேவையில்லை இல்ல +2 ரிசல்ட் வெளியிடுறதுக்கு பர்மிஷன் தேவையில்லை எந்த ரிசல்ட்டும் வெளியிடுறதுக்கு பர்மிஷன் தேவையில்லை பிகாஸ் அது அரசு சார்ந்து இல்ல அது நேற்று வந்து ஃபிளைட்ல முடிச்சுக்கலாமா இதை ஓகே தேங்க்யூங்க தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லஹானி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் பேசுகையில் பணப்பட்டுவாடாவை தடுக்க பொதுமக்கள் வாட்ஸ்அப் மற்றும் SMS மூலம் புகார் அளிக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார்